ரட்சிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நிம்மதி உண்டு, சமாதானம் உண்டு. இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தமும் பாரமும் வேதனை அநேக குடும்பத்துல உண்டு. இன்னைக்கு சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம, வாழ்க்கையில உயர்வு இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டத்தோடு இருக்கிறீங்க. அதனால்தான் ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே. இருதயத்தெல்லாம் பாரம். இன்னைக்கு பாரம் அதிகமாக அதிகமாக மன உளைச்சல், மன அழுத்தம், மன வேதனை அதிகமா இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா மன பாரத்திலிருந்து விடுதலை, சந்தோஷத்திலிருந்து விடுதலை. ஆண்டவத்தில் வரும்போது உங்களை இருக்கிற மன அழுத்தத்திலிருந்து, மன உளைச்சிலிருந்து, சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை வந்து உங்களை ஆண்டவர் இயேசு ஆசீர்வாதமா வைப்பார். இயேசு வீட்டில் வந்தால் நிச்சயமா விடுதலை உண்டு. நாங்களும் ஒரு காலத்துல விடுதலை இல்லாம இருந்தோம், சந்தோஷம் இல்லாம இருந்தோம், சமாதானம் இல்லாம இருந்தோம், வாழ்க்கையில தரித்திரம் வறுமைதான் இருந்தது. ஆனா ஆண்டவர் இயேசு எங்களை தேடி வந்தாரு. இயேசுவை நாங்க தேடி போகவில்லை, இயேசு எங்களை தேடி வந்து எங்க வாழ்க்கையை மாற்றினார். உங்க வாழ்க்கையை மாற்றுவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார், உங்க குடும்பத்தை ஆஸ்வதிப்பார். நீங்க நல்லா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இயேசுப்பா உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்க வாழ்க்கையை உயர்த்தி வைப்பார். அதனால கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், மனதில சமாதானம் இல்லாம இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இயேசு இடத்தில் வாருங்க, இயேசு நிச்சயம் உங்களை விடுதலை கொடுப்பார். பிரியமான சகோதரா சகோதரியே, அங்கங்க உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எவ்வளவு சமாளித்தாலும் என் வாழ்க்கையில நிக்கல, என் வாழ்க்கை போராட்டமா தான் இருக்கு, நானும் எங்கெங்கயோ போய் பார்த்தேன், போகாத இடமே இல்லை நினைக்கிறீங்களா? ஆனா நீங்க இருக்கிற இடத்துலயே இயேசப்பாவை நம்பி கூப்பிடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இந்த இயேசுவை நம்புங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த கிராமத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், சமாதானத்தாங்க, சந்தோஷத்தாங்க, விடுதலை தாங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாங்களோ, கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, உங்களை அற்புதம் செய்யுங்கப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிராமத்துக்காக நான் ஜெபிக்கிறப்பா. இந்த கிராம மக்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சமாதானத்தாங்க, சந்தோஷத்தாங்க, விடுதலை தாங்கப்பா. யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையோடு இருக்காங்களோ, வியாதியோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேர் தொட்டு சுகமாக்குங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்துல எல்லாரோட தேவை சந்திங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.